சபாவமா கொடுத்திருக்கேன், நிர்பாவமா கொடுக்கல. மகாபலியும் கொடுத்தான், ஆத்ம நிவேதனம் பண்ணினான். மூணாவது அடிக்கு எங்கடா இடம்னு கேட்ட பொழுது நானா இல்லேன்னு சொன்ன, என் தலையில வையின்னு நான் நிர்பந்தத்துல. அது மாதிரி நான் இந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ணல, நான் சுவாவமாவே உனக்கு நிற்க பண்ணணுங்கிற ஒரு பிரேமையோடு பண்ணிருக்கேன் பிரபோ, இது நீ ஏத்துக்கணும். ஆத்மார் என்னைக்கு தெரியுமோ, இன்னைக்கு புதுசா இல்ல, என்றைய தினம் க்ஷீராப்தியில என்ன கண்டு எடுத்தையோ அன்னைக்கே அர்ப்பணிச்சு விட்டேன். அதனால நீ ஆத்மார்ப்பிதச்ச பவதோத்திர விபோ விதேகி மா வீரபாகம் வீரபாகம் வீரான்னு கூப்பிட்டான். வீராங்கிற பதமே ராமாதான் குறிக்கும். ஜெய ஜெய மகாவீரா. ஏங்க ராமாவதாரத்தை ஞாபகப்படுத்தினால், பிரபோ நீ எப்பேற்பட்டவனே எனக்கு தெரியும், அந்த சிசுபாலன் இந்த கல்யாணம் பண்ணிக்க விட்டுட மாட்டான்னு தெரியும். என்ன இதே ராமாவதாரத்தில் நீ பண்ணிருக்கே, அந்த ராவணன் தூக்கின்னு போனானே என்ன, 14,000 ராட்சதர்களை வதம் பண்ணின, ராவணனை வதம் பண்ணின, மூலபலங்கள் எல்லாம் வதம் பண்ணின, இத்தனை வதம் பண்ணின, நீ என்ன கைவிட மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு உன்னை கூப்பிடுறேனே எதுக்கா தெரியுமா, ராமாவதார காலத்துல ஒரு சின்ன தவறுதல் பண்ணிவிட்டா அதை இப்ப பண்ணாத அப்படின்னா. என்ன தவறுதல், ராமாவதாரத்துல ராவணாதிகளை வதம் பண்ணி இத்தனை ராட்சதர்களை வதம் பண்ணி என்ன ரட்சிச்ச, ஆனா அந்த பாப்பி என்ன தூக்கின்னு போக முடியுமா விட்டுவிட்ட. இந்த கிருஷ்ணாவதாரத்துல இந்த மாபி வருஷம் தொடக்கூட விடக்கூடாது. என்ன மாவீரபாகம் அபிமர்ஷது சைத்யாராத் கோமாயுவன் மிருகபதேகே பலிமம்புஜாக்ஷா. 4வது ஸ்லோகத்துல நான் ஏதோ சாக்கச்சக்கியமா பேசுறேன், உனக்கு கருணை இருந்து அதுக்கு பாக்கியம் எனக்கு இருந்ததுன்னா கட்டாயம் நீ என்ன கை பிடிப்ப அப்படின்னு சொல்லி அவள் மனசுல நினைச்சத அப்படியே எழுதினான். 5வது ஸ்லோகத்துல பகவானுக்கு உபாயம் சொல்லி கொடுத்தாள், நீ இந்த எல்லாரையும் அழிச்சுன்னு போ, வதம் பண்ணி ஜெயிச்சு அழிச்சுன்னு போனா. 6வது ஸ்லோகத்துல சொல்றான், கிருஷ்ணா நான் உபாயம் சொல்லி தரேன் உனக்கு அப்படின்னு. நான் முதல் நாள் தேவி கோவிலுக்கு போகும்பொழுது பல ராஜாக்கள் பார்த்துருப்பாள், அந்த சந்தர்ப்பத்தில் நீயும் இருந்து என்ன அழிச்சுன்னு போ அப்படின்னு உபாயம் சொல்றான். 7வது ஸ்லோகத்துல முடிவை எழுதிவிட்டான். யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மஹந்தஹ வாஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்மதமோபஹத்யை யஹ்யம்புஜாட்சணலபேய பவத் பிரசாதம் கோமாயுவல் மிருகபத் ஜஹ்யாமசூன் விரதகிருஷான் சதஜன்மபிஸ்யாத். 7வது ஸ்லோகத்தில் சொல்றாள், பிரபோ நான் உன்னை இப்ப அபேட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாள். இந்த சரீரத்துக்காக சாதாரண ஒரு இச்சைகளுக்காக நான் அபேட்சிக்கல, நீ வரணும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும் எதுக்காக தெரியுமா பிரார்த்திக்கிறேன். யஸ்யாங்கிரி பங்கஜரஜ ஸ்னபனம் மஹந்தஹ வாஞ்சந்தி உமாபதிரிவ.